குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்டர்நெட் அண்ட் எக்ஸ்ட்ராநெட். காமர்ஸில் ஒரு டாபிக் தேர்ட் யூனிட்டில். இதில் வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறது நெட்ஒர்க் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய நெட்ஒர்க்ஸ் சேர்ந்தது ஒரு நெட்ஒர்க். அதனால தான் இது நெட்ஒர்க் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் சொல்லுவோம். இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒரு நெட்ஒர்க்கில் வந்து லிங்க் பண்ணும். அதுதான் இது வந்து இன்டர்நெட். இது குளோபல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். வேர்ல்டு வைடாக இன்டர் கனெக்ட் பண்ணுறது, கம்ப்யூட்டர்ஸை வந்து இன்டர் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவோம். யூசிங் டிசிபி/ஐபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அண்ட் ஐபி ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம், இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் வந்து இது வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆர்கிடெக்சர் ஆஃப் த இன்டர்நெட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லேன் இருக்குது, வேன் இருக்குது, யூசர் இருக்காங்க, டவர் இருக்குது. எல்லாத்தையும் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. இது வந்து ஓவரால் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்டர்நெட்டோட ஓவரால் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்மால் டயக்ராம். இதில் வந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிறாங்க. அது வந்து ஒரு ரூட்டர் கூட எத்தனை நெட்ஒர்க்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத வந்து லைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி போனால் யூஎஸோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் தான் இதை ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டுக்கு நெட்ஒர்க்கு வந்து ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் போட்டவங்க. அவங்க க்ரியேட் பண்ண ஏஜென்சி பேர் வந்து ஆர்பா அப்படின்னு சொல்லிட்டு, அது அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது. அவங்க க்ரியேட் பண்ண அந்த நெட்ஒர்க்கு பேர் ஆர்பா நெட் அப்படின்னு சொல்லி அது பேர். இது வந்து ஃபஸ்ட்டு வேன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 4 சைட்ஸோட ஃபஸ்ட் ஆரம்பித்தாங்க 1969. அதுக்கப்புறம் 1989 சம் ரெஸ்ட்ரிக்ஷனோட இன்டர்நெட்டை வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பர்மிஷன் கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இன்டர்நெட் வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதாவது 30,000 நெட்ஒர்க்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலோவிங் மோர் தென் 10 மில்லியன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இதில் கனெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 50 மில்லியன் யூசர்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் 150 கண்ட்ரிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தவங்க கம்யூனிகேட் ஈச் அதர் ஒவ்வொரு பண்ணலாம். அதே மாதிரி ரேபிட் பேஸ் ஒவ்வொரு நாளும் கம்ப்யூட்டரோட இன்டர்நெட் யூஸரோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் இருக்கிறவங்க ஒரு சர்வரோட டயக்ராம். இது யார் இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஏஷியன் ரீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா 40% ஆஃப் பீப்புள்ஸ். அதுக்கப்புறம் யூரோப்பில் 26, நார்த் அமெரிக்காவில் 17. இதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் ஒவ்வொரு ஏரியாலையும் சம் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதிகமாக யூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னால் ஏஷியன் பீப்புள்ஸ் தான் 40% ஆஃப் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுற லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். அதுக்கப்புறம் அதாவது இங்கிலீஷ் வந்து யூஸ் பண்ணுறவங்க எத்தனை பர்சன்டேஜ் 30% ஆஃப் பீப்புள்ஸ் அது யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறது வந்து சைனீஸ். அது வந்து 17% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து சைனீஸ் லாங்குவேஜை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் மற்ற லாங்குவேஜஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. அதுக்கப்புறம் காமன் யூஸ் எங்கேயும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இமெயில் சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஆன்லைன் சேட்டு, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், ஃபைல் ஷேரிங், ஆன்லைன் கேமிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் சோஷியல் நெட்ஒர்க்கிங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் மெயில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டேட்டா அட்டாச் பண்ணி அனுப்பலாம், டெக்ஸ்ட்டாகவும் அனுப்பலாம், வீடியோ அனுப்பலாம். இந்த மாதிரி சம் டேட்டாஸ் வந்து சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதுக்கப்புறம் வேர்ல்டு வைடு வெப் அப்படிங்கிறது இன்டர்நெட்டோட யூசஸில் வேர்ல்டு வைடு வெப் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஃபிசிக்கல் சைட் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், ஹார்ட் ஆஃப் த வெப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னாவே நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது. ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, HTTP அப்படிங்கிறது. இதுதான் வந்து சம் டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு வைடு வெப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து யூஸ் பண்ணுற வேர்ல்டு வைடு வெப்பில் வந்து டேட்டாஸ் வந்து என்னென்ன டைப் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் டெக்ஸ்ட் இருக்கும், இமேஜ் இருக்கும்,
பிக்சர்ஸ் இருக்கலாம், வீடியோஸ் இருக்கலாம், ஆடியோஸ் இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு வெப்சைட்டுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்நெட்டோட அதர் யூசஸ் வந்து இன்டர்நெட் சேட்டு, சோஷியல் நெட்வொர்க்கிங். இன்டர்நெட் சேட் அப்படின்னா தெரியும், நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் சேட்டு மாதிரி ஆன்லைனில் சேட் பண்ணிக்கலாம் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி. டேரெக்டாக நம்ம எப்படி பேசிக்கிறோமோ அதே மாதிரி இதில் சேட் பண்ணிக்கலாம், மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். அது மெசேஜ் மட்டும் கிடையாது, டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது, இமேஜும் சென்ட் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் வீடியோஸும் சென்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சோஷியல் நெட்வொர்க்கிங் அதே மாதிரி தான். ப்ரொஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்மளோட ஃபெல்லோ பீப்புள்ஸ்க்கு, ஐ மீன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு, ஒர்க் குரூப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே நம்மளோட ப்ரொஃபைல்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் சோஷியல் நெட்வொர்க்கிங்கில். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இதில் மெயின் யூஸ் என்ன அப்படின்னா VoIP அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது. இது வந்து 2 வே வாய்ஸுக்காக யூஸ் பண்ணுறது, வாய்ஸ் சேட்டுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி. இது வந்து 2000 தான், இயர் 2000 தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட காஸ்ட் வைஸ் பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி வாய்ஸ் டிராஃபிக் அதிகமாக இருக்காது. இதில் டிராஃபிக் அப்படின்னா கன்செஷன் சொல்லுவோம் நெட்வொர்க்கில், அந்த பிரச்சனைலாம் வந்து VoIPயில் இருக்காது. அது ஐ மீன் வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோக்காலில் இருக்காது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சைடு பார்க்க போனோம்னு சொன்னால், ஒரு ப்ராடக்ட்டு நம்ம வாங்க போகிறோன்னா அதோட டேட்டாஸ் வந்து என்னென்ன இருக்கும், சப்ளைஸ்க்கு கஸ்டமர்ஸ்க்கு டேட்டா வந்து ஷேர் பண்ணணும். அதை வச்சு அவங்க வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஒரு பொருளை வாங்கணும். அந்த மாதிரி பர்பஸ்க்காக. இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. டெலிகான்ஃபரன்சிங் போட்டுக்கலாம். கான்ஃபரன்சிங் வந்து ஆன்லைன்லேயே போட்டு என்னோடய டேட்டாஸ், என்னோடய ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன இருக்குது, ப்ளஸ் மைனஸ் என்ன எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணலாம். அதை வச்சு என்னோடய பிஸ்னஸை வந்து நான் டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படி வந்து எதை வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நெட்வொர்க் இருக்கணும், டெலிஃபோன் லைன் இருக்கணும். டெலிஃபோன் லைன் வந்து டயல்-அப் கனெக்ஷனாக இருக்கும். இப்போ நாம் யூஸ் பண்ணுறது வந்து மோடம் யூஸ் பண்ணுவோம். அதில் மோடம் அப்படிங்கிறது அப்படின்னா மாடுலேட்டர், டிமாடுலேட்டர் பேர். மாடுலேட்டர் அப்படி வந்து டிஜிட்டல் சிக்னல்லேருந்து அனலாக் சிக்னலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். டிமாடுலேட்டர் அப்படின்னா அனலாக் சிக்னல்லேருந்து டிஜிட்டல் சிக்னலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால், கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், ஐ மீன் டிஜிட்டல் ஃபார்மில். அதே மாதிரி டெலிஃபோன் லைனில் வந்து ஒன்லி அனலாக் சிக்னல் தான் சென்ட் பண்ணணும். இதை வந்து ரெண்டாவும் வைஸ் வெர்சாவோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் மோடம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மோடத்தோட ஸ்பீடு மெஷர் பண்ணுறது எதில் இருக்குன்னா, பிட்ஸ் பர் செகண்டில் தான் மெஷர் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இதோட டேட்டா ரேட் வந்து 33,000லேருந்து 57,000 PBS வரையும் இதோட டேட்டா ரேட்ஸ் இருக்கும். இப்போ இந்த பிக்சரில் நம்ம பார்க்குறது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து எக்ஸ்டர்னல் மோடம், ரைட் சைடில் இருக்கிறது வந்து இன்டர்னல் மோடம். இது வந்து இன்டர்னல் மோடத்தை வந்து பார்த்திங்கன்னா, நாம் சிஸ்டம்லேயே மதர் போர்ட்லேயே ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி ப்ளக் பண்ணிவிட்டு அதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். மதர் போர்டு ஜாக்கெட்டில் யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸ்டர்னல் மோடம் வந்து நம்ம வெளியில் தனியாக வச்சுட்டு டெலிஃபோன் கனெக்ஷனை வந்து இதில் கனெக்ட் பண்ணி இதுலேருந்து வர ஒயர் எடுத்துகிட்டு போய் ப்ளஸ் இதில் கனெக்ட் பண்ணணும். இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் மோடம்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மோடம் எப்படி ஒர்க் ஆகும், சிஸ்டம் எப்படி இருக்கும், ரூட்டர்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கும், டெலிஃபோன் லைனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஆர்கிடெக்சர். மைக்ரோ கம்ப்யூட்டர் ஒர்க் ஸ்டேஷன் சென்டிங் டேட்டா ஓவர் டெலிஃபோன் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலிஃபோன் லைனில் டேட்டா எப்படி சென்ட் பண்ணுறது, அது வந்து ஒரு இன்டர்நெட்டில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஹை ஸ்பீடு ஃபோன் லைனில் என்னென்ன இருக்குன்னா, ISDN இன்டகிரேட்டட் சர்வீசஸ் டிஜிட்டல் நெட்வொர்க் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுமே இருக்கும். ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுற சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் இதுலேயே கம்பைண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் DSL அப்படின்னு வந்து டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இன்கமிங் டேட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அவுட் கோயிங் டேட்டாவோட, அதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து இமெயில். திரும்ப இமெயில் அப்படின்னு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இமெயில் வந்து ஹெட்டர், பாடி அப்படிலாம் இருக்கும். ஹெட்டரில் வந்து நம்ம சென்டரோட ரிசீவரோட அட்ரஸஸ் இருக்கும். பாடியில் வந்து ஆக்சுவல் டேட்டா என்ன இருக்கோ அதை சென்ட் பண்ணும். ஹெட்டரில் வந்து 2CC BCC சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். 2 அப்படின்னு வந்து யாருக்கு சென்ட் பண்ணுற மாதிரி ரெசிபியனோட அட்ரஸ், CC அப்படின்னு கார்பன் காப்பி, BCC அப்படின்னு வந்து பிளைன் கார்பன் காப்பி.
சப்ஜெக்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சம்மரி ஆஃப் த கண்டென்ட். அட்டாச்மெண்ட், இதில் அட்டாச்மெண்ட் நிறைய சென்ட் பண்ணலாம். அது சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஒரு இமெயிலில் வந்து எத்தனை டேட்டாஸ் சென்ட் பண்ணலாம், எத்தனை கேபி சென்ட் பண்ணலாம், எத்தனை எம்பி சென்ட் பண்ணலாம் அப்படின்னு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ, ஆடியோ, பிக்சர்ஸ், டெக்ஸ்ட் இதில் வந்து சென்ட் பண்ணி அட்டாச்மெண்ட்டில் சென்ட் பண்ணி அனுப்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் சேட் வந்து குரூப்பாகவும் சேட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் 1-to-1 ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்களும் சேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ஆன்லைன் சேட்டோட சாஃப்ட்வேர்ஸ் இது சம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க. லைவ் மெசஞ்சர், யாஹூ மெசஞ்சர், கூகுள் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்சி அப்படின்னு சொல்லி 1/1 வந்துருக்குது. அதுக்கப்புறம் வெப் ப்ரௌசர்ஸ் அப்படின்னு சொன்னால் வெப்சைட்டில் இருக்கிற சம் டேட்டா வெப்சைட்டை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்மால் சாஃப்ட்வேரை தான் வந்து வெப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லுவோம். வெப் ப்ரௌசரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இது வந்து ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃபயர்பாக்ஸ், அதுக்கப்புறம் சஃபாரி, க்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய, ஒபேரா, நெட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எத்தனை பர்சன்டேஜாக பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அதில் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராநெட், அது எக்ஸ்ட்ராநெட் அப்படிங்கிறது. இன்ட்ராநெட் அப்படிங்கிறது ஒரு வித்தின் த கம்பெனி, ஒரு சின்ன கம்பெனிக்குள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸ், அத்தாரிட்டிஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக, அவங்களோட டேட்டா வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வித்து சம் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷனோட யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேறு பப்ளிக்காக யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது. அதர் தேன் இந்த கம்பெனி பீப்புள்ஸுக்காக வேறு யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது. அதான் வந்து இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ராநெட் அப்படின்னா அந்த கம்பெனி பீப்புள்ஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், வெளியில் இருக்கிறவங்களாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த வெளியில் இருக்கிறவங்க வந்து கம்பெனிலேருந்து சம் ஆத்தரைஸ்ட் பர்சன்ஸ்க்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க, அவங்க மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது, ப்ரொடக்ஷனாக ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து யாரெல்லாம் வந்து சப்ளைஸ் வந்து கான்டாக்ட் வச்சுருக்காங்களோ, கஸ்டமர்ஸ் கான்டாக்ட் வச்சுருக்காங்களோ, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கான்டாக்ட் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து அவங்களோட டேட்டா ஆக்சஸ் பண்ணுறது பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ கம்பெனி பீப்புள்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு யாரெல்லாம் கனெக்ஷன் வச்சுருக்காங்களோ அவங்களாம் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் எக்ஸ்ட்ராநெட் அப்படிங்கிறது. வித்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷனோட தான் இது வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். மற்றபடி இன்டர்நெட் யூசர்ஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட்னா, எக்ஸ்ட்ராநெட்னா என்ன, இன்டர்நெட் அதுக்கப்புறம் இன்ட்ராநெட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு ஓவரால் ரிலேஷன்ஷிப் டயக்ராமில் சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்நெட் அப்படிங்கிறது கம்பெனி ஒன்லி, எக்ஸ்ட்ராநெட் அப்படிங்கிறது சப்ளையர் கஸ்டமர் கொலாபரேஷன் அதுக்குள்ளே வரும். இன்டர்நெட் அப்படிங்கிறது ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சம் டெர்மினாலஜிஸ் இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெட்வொர்க் சர்வர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் designed to process a request and deliver data other computers அப்படின்னா இது என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் கிளைண்ட்கிட்டேருந்து சம் ரெக்வஸ்ட் வரும், அந்த ரெக்வஸ்ட்டுக்கு சர்வர் வந்து ரிப்ளை பண்ணணும், அந்த சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் சர்வர் அப்படிம்பாங்க. இதில் நிறைய சர்வர்ஸ் சொல்லலாம். நெட்வொர்க் சர்வர், அதுக்கப்புறம் வெப் சர்வர், ப்ராக்ஸி சர்வர், எஃப்டிவி சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டெர்மினாலஜியில் வர்றது ப்ராக்ஸி சர்வர். இது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு இன்டர்மீடியேட்டராக ஒர்க் பண்ணும், இன்டர்மீடியேட் கேட்வேயாக ஒர்க் பண்ணும். யாருக்கு இடையில அப்படின்னு சொன்னால் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கும் இடையில யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ராக்ஸி சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதோட அதாவது இன்டர்நெட் இந்த டாப்பிக்கில் பார்த்துட்டு இன்டர்நெட்னா என்ன, இன்ட்ராநெட்னா என்ன, எக்ஸ்ட்ராநெட்னா என்ன, இதோட டிஃப்ரென்சஸ் என்ன, ஒரு இன்டர்நெட் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்த கிளாஸஸில் அடுத்த டாப்பிக்கை பற்றி நம்ம இன்னொரு டாப்பிக்கை பற்றி எலாபரேட்டாக நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.